حمدا لمن خلق الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يبغض العرب إلا المنافق أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானா முஹம்மதின் முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் இன்னும் வரக்கூடிய அடியார்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்று நிலவட்டுமாக. இன்று கூறினுடைய முதன்கண் சலாத்தை திரியதவண்ணமாக இன்னொரு யாரும் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் இன்னும் ஒரு சில தினங்களில் புனிதமான ஒரு மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதமாக இன்னும் ஒரு சில தினங்களில் இருக்கின்றது. அந்த மாதத்தை நாம் கண்ணியமான முறையில் நாம் நடத்த வேண்டும். ரபியா என்று சொன்னால் வசந்தம், அவ்வல் முதல் வசந்தம் என்பதாக பொருள். அந்த ரபியுல் மாதம் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தோன்றியுள்ளான். அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை உருவாக்கியதை போன்று எந்த நபியும் உருவாக்கியதே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறக்க வேண்டும் என்பதாக இறைவன் ஏற்பாடு செய்கின்றான். எப்படி இறைவன் ஏற்பாடு செய்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி மக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, அந்த பிறந்த இடம் சாதாரணமாக இடமாக இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ்வின் ஆசை. முதலாக மக்காவை தேர்ந்தெடுத்தார். அந்த மக்காவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க செய்கின்றார். உலகத்திலே தோன்றிய நபிமார்கள் உலகத்திலே தோன்றிய நபிமார்கள் 6 பேர்களை சமைத்திருக்கின்றார்கள். ஒன்று, இறை வேதத்திலே கூடுதல் குறைத்தல் செய்தல், அதாவது குர்ஆனில் இல்லாததை சொல்லுவது, குர்ஆனில் இல்லாத ஒன்றை செய்வது. இப்படி செய்தால் எல்லா நபிமார்களும் சபிக்கின்றார்கள். இது முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை யார் பொய்ப்பிக்கின்றாரோ எல்லா நபிமார்களும் இவரை சபிக்கின்றார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ் கேவலப்படுத்தியவனை யார் கண்ணியப்படுத்துகின்றானோ இவர்களையும் எல்லா நபிமார்களும் சபிக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ் கேவலப்படுத்திய ஒன்றை நாம் கண்ணியப்படுத்த, அதாவது உதாரணமாக ஃபிரௌனை மாதிரி நாம் வாழணும், நம்ரூத்தை மாதிரி வாழணும். இப்போ அல்லாஹ் கேவலப்படுத்தியவனை நாம் கண்ணியப்படுத்தினால் எல்லா நபிமார்களும் சபிக்கின்றார்கள்.
நான்காவதாக அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துகின்றானோ கண்ணியப்படுத்துகின்றானோ அவர்களை யார் சபிக்கின்றார்களோ எல்லா நபிமார்களை சபிக்கின்றார்கள். பொதுவாக ஒவ்வொரு நபிமார்களையும் கண்ணியப்படுத்துகின்றோம், சஹாபாக்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம். இப்போ அல்லாஹ் யாரை நடத்தியிருக்கின்றானோ அவர்கள் நாம் இழிவாக செய்தால் எல்லா நபிமார்களும் சபித்திருக்கின்றார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ் ஹராமாக்கியதை யார் ஹலாலா ஆக்கின்றாரோ எல்லா நபிமார்களும் சபித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஹராமாக்கியதை, பட்டி என்பது ஹராம், மது என்பது ஹராம். அப்போ அல்லாஹ் ஹராமாக்கியதை யார் ஹலாலாக ஆக்குகிறாரோ இவரையும் எல்லா நபிமார்களும் சபிக்கின்றார்கள். இறுதியாக மக்காவிலே இரத்தத்தை ஓட்டுவது, இந்த மக்காவிலே ஹராமான காரியங்களை யார் ஹலாலாக நினைக்கின்றாரோ எல்லா நபிமார்களும் சபிக்கின்றார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா பூமியை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கின்றான். பூமியை மாத்திரம் தேர்வு செய்யவில்லை, அதோடு மட்டுமல்லாமல் பாஷையும் அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். அரபி பாஷையை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். இன்றைய காலத்திலே பாஷைகள் இங்கிலீஷ், தமிழ், கன்னடா இப்படி 2000 மொழிகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அரபி பாஷையை இறைவன் தேர்வு செய்கின்றான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் அரபியை பிரியப்படுகின்றாரோ அவர் என்னை பிரியப்பட்டவராவார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே எம் உள்ள போக்கல் இங்கிலீஷ் எப்படியாவது நுனி நாட்களை படிக்கணும் என்பதாக இன்றைய காலத்தில் நாம் சொல்லுவோம். ஆனால் நாம் என்னைக்காவது என் புள்ள நுனி நாக்கில் அரபி பாஷை பேச வேண்டும் என்பதாக எப்பமா நாம் நினைப்பதுண்டா? அப்படி நினைத்தால் அல்லாஹ் ரசூல் பிரியப்படுகின்றார். அப்போ நாம் முதலாவதாக பூமியை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான், இரண்டாவதாக அரபி பாஷையை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் அரபியை நீங்கள் பிரியப்படுங்கள் என்பதாக. காரணம் 3 விஷயம். நான் அரபி, குர்ஆன் அரபி, நம்ம எல்லாம் போகக்கூடிய இடம் சொர்க்கம், அங்கே பேசக்கூடிய பாஷை அரபி பாஷை என்பதாக. இன்றைய காலத்திலே பாஷைகள் தமிழ், சென்னை தமிழ், தென்கத்திய தமிழ், மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ், கோவை தமிழ் இப்படியெல்லாம் படிப்படியாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா அரபி பாஷையை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கின்றான். அது மாத்திரம் அல்ல, அரபியில் கூட குறைஷி பாஷையை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கின்றான். காரணம், பொதுவாக அரபியர்கள் நம்பிக்கையாளர்கள், குறைஷியர்கள் மிக மிக நம்பிக்கையாளர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இதற்கு ஒரு சான்றாக அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்றான், குலிபத்தியர் ரூம் ஃபி அஜனல் அர்லி வஹும் மின் பைகல்பி சயகலிமூன் ஃபி பில்இஸ் சினீன். அதாவது ரோமர்களை சஹாபாக்கள் வெற்றி கொள்வார்கள் சில வருடங்களில் என்பதாக இறைவன் சொல்கின்றான். அவர்களும் உபைபின் ஹலஃபும் இருக்கின்றார்கள். உபைபின் ஹலஃப் சொல்கின்றான், ரோமாவர்கள் நீங்கள் வெற்றி கொள்வதா? அது நடக்கவே நடக்காது. உன்னை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 வருடத்தில் நாங்கள் வெற்றி கொள்வோம், 10 ஆடு 10 ஒட்டகம் பந்தம் வைத்துக் கொள்ளலாம். இந்த செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், 3 வருடத்திலே நாங்கள் ரோமாவர்களை நாங்கள் வெற்றி கொள்வோம் என்பதாக நான் பந்திமிட்டேன்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிதாஉ என்று சொன்னால் 3லிருந்து 9 வரை கெடுக்கும். நீ பந்தியம் விட்டது தவறு. காலத்தையும் குட்டிகள், பந்தயத்தையும் குட்டிகள், 100 ஒட்டகத்தையும் குட்டிகள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். 9 வருடம் இன்னும் முடியவில்லை, பந்தயம் நடக்கின்றது. 9 வருடம் இன்னும் முடியலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் வஃபாத்தானார்கள். உபய் இப்னு கலப் அவர்களும் வஃபாத்தானார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே உபய் இப்னு கலப்புடைய மகன் 100 ஒட்டகங்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அனுப்பி வைக்கின்றார். பொதுவாக குறைஷியர்கள் நம்பிக்கை தளராதவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், 2 பக்கம் பந்தயம் நடந்தது, ஆனால் ஒரு பந்தயம் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு பக்கம் பந்தயம் தான் மார்க்கத்திலே ஜாயிஸ். இந்த பந்தயம் இட்டுக் கொள்வது ஹராம். ஒட்டகத்தை நீயே வைத்துக் கொள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவு குறைஷியர்கள் மிக மிக நம்பிக்கையாளர்கள் என்பதாக இதிலிருந்து நமக்கு சான்றாக அமைகின்றது. ஆக நான் அல்லாஹ் தஆலா குறைஷியை தேர்ந்தெடுக்கின்றான். குறைஷி பாஷையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றான். எப்படி என்று சொன்னால், நான் குறைஷியை விரும்புவதற்கு 7 காரணங்கள். குறைஷியை விரும்புவதற்கு 7 காரணங்கள். 1, நான் குறைஷி, நபித்துவம் கொடுக்கப்பட்டதும் குறைஷியில் தான். 3வது, புனிதமான காபத்துல்லாவை பாதுகாக்கின்ற பொறுப்பு குறைஷிகளுக்கு தான் கொடுப்போம். 4வதாக, ஜம்ஜம் நீர் மக்களுக்கு விநியோகம் செய்வது குறைஷிகளிடத்தில் தான். அடுத்தபடியாக ஹாமுல் ஃபீலை கொடுத்து குறைஷியர்கள் வெற்றி கொடுத்தார்கள். அடுத்தபடியாக குர்ஆனிலே குறைஷ் என்ற சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி அவர்களை வெற்றி கொண்டார். லீலாஃபி குறைஷ். இப்படி 7 காரணங்களை சொல்லுகின்றார்கள். இது ஒரு புறம் இருந்தால், அடுத்தபடியாக அப்துல் முத்தலிஃபை தேர்வு செய்கின்றான். அதாவது அப்துல் முத்தலிஃபை தேர்ந்தெடுத்து அவருடைய மகன் அப்துல்லாவை தேர்வு செய்கின்றான். யார் அந்த அப்துல்லா? அப்துல் முத்தலிஃபுக்கு 10 மகன்கள். ஜம்ஜம் கிணறு எங்கே இருக்கின்றது என்பதால் தோண்டு போன நேரத்திலே அப்துல் முத்தலிஃப் கனவு காணுகின்றார். ஜம்ஜம் கிணறு கிடைத்துவிட்டால் நான் நேர்ச்சி செய்கின்றேன், என்னுடைய மகனை 10 மகனில் ஒரு மகனை நான் குர்பானி கொடுக்கின்றேன் என்பதாக ஜம்ஜம் கிணறு காட்டப்பட்டது. அப்போ பிள்ளையை பள்ளிப்படுத்தலாம் என்பதாக 10 பேரையும் சீட்டு குலுக்கி போட்டாங்க. அப்படி சீட்டு குலுக்கி போடும்போது அப்துல்லா என்பதாக தான் வந்தது. ஒருவர் சொன்னார், இந்த இவரின் மூலமாக நூரை முஹம்மதியா இருக்கின்றது. நீங்கள் ஒரு ஒட்டகத்தையும் அப்துல்லா என்று ஒரு சீட்டில் எழுதி போடுங்கள். எழுதி போடுகின்ற பொழுது அப்துல்லா, 4 ஒட்டகம் அப்துல்லா, அப்படியும் அப்துல்லா தான். 10 ஒட்டகம் அப்துல்லா, அப்படியும் அப்துல்லா தான். இப்படி ஏறி 100 ஒட்டகம் அப்துல்லா. இப்போதுதான் ஒட்டகம் என்பதாக வருது. ஒட்டகத்தை கொடுத்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காக்கப்படுகின்றார். அப்துல்லா வீதி வழியாக சென்றால் குறைஷி பெண்கள் பேசிக் கொள்வார்கள். அப்துல்லாவுடைய முக அழகு ஏதோ இவர் சாதிக்கப் போகின்றார் என்பதாக குறைஷி பெண்கள் பேசிக் கொள்வார்கள். அப்துல் முத்தலிப் யமனுக்கு வியாபாரத்துக்காக செல்கின்றார். கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் அவரை அழைத்து
சாமாவாக தெரிகின்றது. சாமாக என்றால் கல்யாணம் பண்ணாத ஒரு பையன் உங்களிடத்தில் இருக்கின்றார். சாமான அது கல்யாணம் பண்ணாத ஒரு பையன் உங்களிடத்தில் இருக்கின்றார். பனு சுஹரா கபிலாவை சார்ந்த ஒருவர் இடத்திலே நீங்கள் சம்மதம் பேசுங்கள், இவரிடத்தில் நீங்கள் பெண் பேசுங்கள், பெண் எடுங்கள். அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை புதிய மார்க்கத்தை கொண்டு வரப்போவது என்பதாக அந்த பனு சுஹரா நஜீமா கணக்கு போட்ட ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணி சௌதா பின்த் ஜம்ரா, ஒரு மாமேதை. எல்லா பெண்களையும் அழைக்கின்றார். இதில் யாரோ நதீராக இருக்கின்றார். நதீரா என்று சொன்னால் உலகத்தையே மாற்றிப்படக்கூடியவள் ஒருவர் இருக்கின்றார். கல்யாணம் பண்ணாத பிள்ளை இருக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளையாக கொண்டு வரப்படுகின்றது. இது இல்லை. கடைசியாக ஆமினா வருகின்ற பொழுது இந்த பெண்மணி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார். அந்த பிள்ளை எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்தையே அச்சமூடி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை பெற்றெடுப்பார் என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றார். இது ஒரு பரம் இருந்தால் பனு அசத் என்ற கபிலாவைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அப்துல் முத்தலிப் அவர்கள் மகனை பிடித்து கொண்டு ஒரு இடத்தில் செல்கின்றார். அந்த நேரத்திலே அப்துல்லாவை மாத்திரம் ஒரு பெண்மணி கூப்பிட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி வருகின்றேன், நீ என்ன கேட்கிறியோ நான் தந்து வருகின்றேன். உன்னை அப்துல்லா சொல்வார், யான் தந்தையை மீறி எந்த ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், தந்தையை மீறி எந்த ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் என்பதாக நான் தேர்வு செய்கின்றேன். இருவரும் இருந்தாலும் அப்துல் முத்தலிப் தன் மகனை அழைத்து செல்கின்றார். நபாலா, யார் அந்த நபாலா? நபாலா குலத்தை சார்ந்த பாத்திமா பின்த் அசாமியா என்ற பெண்மணி மறைவான விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக பெண்மணி. என் பிள்ளை பற்றி சொல்லுங்கள் என்பதாக அப்துல் முத்தலிப்பிடம் கேட்கின்றார். உடனே அப்துல்லாவை பார்த்தவுடன் எதிர்கால நபி இவரின் மூலமாக பிறக்கும் என்பதாக சொல்லுகின்றார். உடனே அந்த பெண்மணி அப்துல்லாவை அழைத்து, நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கின்றேன், உனக்கு நான் 1000 ஒட்டகம் தருகின்றேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்கின்றார். பிறகு அப்துல்லாவிற்கும் ஆமினாவுக்கும் நிக்காஹ் நடக்கின்றது. எளிய முறையில் நடக்கின்றது. எளிய முறையிலே வாழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே ஐயாமு தஷ்ரீக், அதாவது ஹஜ்ஜி பெருநாளை மறுநாள் 11, 12, 13 அந்த ஐயாமு தஷ்ரீக்கில் இருந்து அந்த நாளிலே ஆமினா கருத்தரித்தார்கள். உடனே ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவு காண்கின்றார்கள். இந்த கயிற்றை எடுத்து கழுத்திலே கட்டிக்கொள் என்பதாக முடித்து பார்க்கின்றார்கள். கனவு கலைகின்றது. கயிறும் இருக்கின்றது, தங்கத்திலான துண்டும் இருக்கின்றது. அந்த கயிறை எடுத்து கழுத்திலே கட்டி கொண்டார்கள். இந்த நேரத்திலே வயிற்றிலே அந்த குழந்தை வளர்கின்றது. வயிற்றிலே அந்த குழந்தை இதமாக தாய்க்கு ஒரு இதமாக நடந்து வந்தது. ஒரு நாளும் கூட என் பிள்ளை வயிற்றிலே குதித்ததே இல்லை என்பதாக அவர் சொல்வார். கஷ்டம் கொடுக்காத பிள்ளை என்பதாக ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். முதல் மாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மாதம் ஆமினா ரலியல்லாஹு அவர்கள் கனவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகின்றார்கள். ஆமினா, உலகத்திலே காரண கர்த்தாவை உன் வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கின்றாய், மிக மிக ஜாக்கிரதையாக சுமந்து கொள் என்பதாக. 2வது மாதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தோன்றி நற்குணத்திலே நாயகர் கதாநாயகத்தை உன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொள்கின்றாய், மிக மிக ஜாக்கிரதையாக சுமந்து கொள் என்பதாக. 3வது மாதம் நபீனா இத்ரீஸ் அவர்களை தோன்றி எல்லா நியாமத்துகளுக்கும் சொந்தக்காரர் உன் வயிற்றிலே இருக்கின்றது, உன் வயிற்றிலே நீ சுமந்து கொள்வாய், மிக மிக ஜாக்கிரதையாக நீ சுமந்து கொள். 4வது மாதம்
நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் கனவில் தோன்றி பொதுவாக நமக்கு பல விருதுகள்லாம் நம்ம வாங்கியிருப்போம். அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு வயிற்றிலே பல விருதுகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மகாமே மஹமூத் என்ற இடத்துக்கு சொந்தக்காரர்களை சுமந்து கொண்டு இருக்கின்றார். மிக ஜாக்கிரதையாக சுமந்துகள் என்பதாக நபீனா இப்ராஹிம் அவர்கள் சொல்கின்றார். 5வது மாதம் நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஆமீன் அலி அவர்களை கனவில் காட்சி தந்து சாதிக் அல் அமீனை நீ சுமந்து கொண்டிருக்கின்றார், மிக ஜாக்கிரதையாக இருந்துங்கள். பொதுவாக நாம் குழந்தை பெற்றவுடன் சில காலம் கழித்துதான் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்பதாக சொல்வோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வயிற்றிலே இருக்கின்ற போதே சாதிக் அல் அமீன் என்ற 2 பட்டத்தை கொடுக்கின்றார். இந்த பட்டத்தை கொடுக்கின்றவர் உணர் வயிற்றிலே இருக்கின்றார், மிக மிக ஜாக்கிரதையாக சுமந்துகள். 6வது மாதம் மூசா அவர்கள் கனவில் தோன்றி எல்லா பதவிகளுக்கும் சொந்தக்காரர் உன் வயிற்றிலே இருக்கின்றது, மிக ஜாக்கிரதையாக சுமந்துகள். அதே போல மிக கஷ்டமான ஒரு செய்தியும் சொல்கின்றார். ஷாம் நாட்டுக்கு அப்துல்லா செல்கின்றார். அங்கு கடுமையான நோயப்பட்டு தாய்மாமன் வீட்டிலே தங்குகின்றார். அங்கே அவர் வஃபாத்தாகி வருகின்றார். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன் தாய் வயிற்றில் இருக்கும்போதே 6 மாதத்திலே தந்தையை இழக்கின்றார். 7வது மாதம் நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் தோன்றி லிவாவுல் ஹம்த் வசீலாவுக்கு சொந்தக்காரர் உன் வயிற்றிலே சுமந்து இருக்கின்றாய், மிக ஜாக்கிரதையாக சுமந்துக்கள். 8வது மாதம் நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் தோன்றி காத்தமல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் உன் வயிற்றிலே சுமந்து இருக்கின்றாய், மிக ஜாக்கிரதையாக சுமந்துக்கள். 9வது மாதம் நபீனா ஈசா அவர்கள் தோன்றி எல்லா மார்க்கத்தையும் மிகக்கூடிய தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒருவரை சுமந்திருக்கின்றார், மிக ஜாக்கிரதையாக சுமந்துகள் என்பதாக. 10வது மாதம் துவக்கத்திலே நபீனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆசியா அவர்களும் கலந்து தோன்றி இந்த குழந்தையை பற்றி ஏதாவது தெரியுமா, இந்த குழந்தை நீ ஜாக்கிரதையாக சுமந்துகள் என்பதாக. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரசவம் பார்ப்பதற்காக வேண்டி சொர்க்கத்து நாயகி ஹூருல் ஐன் பெண்களை வரவழைத்து பிரசவம் பார்க்க வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளியிலே வருகின்றார்கள். இருள் எல்லாம் நூறாக மாறிக்கொண்டது. வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வயிற்றிலிருந்து வெளியில் வருகின்ற போது சுஜூத் நிலையிலே வருகின்றார். ஏகத்துவ விரலை ஏந்தியவர்களாக மற்ற விரலை மடக்கியவர்களாக வருகின்றார். அது மாத்திரம் அல்ல, தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராகவும் ஹத்னா செய்யப்பட்டவராகவும் வெளியில் வருகின்றார் என்பதாக அவர் சொல்வார். பொதுவாக நாம் பிள்ளை பெற்றவுடன் தான் தொப்புள் கொடி அறுக்கப்படுவோம், ஹத்னா செய்யப்படும். ஆனால் பிறக்கும் போதே தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராக கத்னா செய்யப்பட்டவராக வெளியில் வருகின்றார். இந்த கத்னா செய்யப்பட்டவர்கள் மொத்தம் 14 பேர். 1 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 2 சீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 3 நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 4 லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 5 இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 6 யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 7 யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 8 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 9 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 10 யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 11 ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 12 சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 13 ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 14 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இந்த 14 பேர்கள் தான் வெளியில் வருகின்ற போதே ஹத்னா செய்யப்பட்டவராக வெளியில் வருகின்றார். அந்த அசுத்தம் இல்லாமல் பிறக்கின்றார்கள். டாக்டர் ரிச்சர்ட் சொல்கின்றார், பூமியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளியிலே வருகின்ற பொழுது அந்த இரத்தத்தை கழுகின்ற பொழுது தண்ணீரை ஊற்றினார்கள். அந்த தண்ணீரை ஊற்றவுடன் அது பன்னீராக மாறிக்கொண்டது.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடலை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த பன்னீர் கண்ணீராக மாறி போனது என்பதாக அந்த வரலாசிரியர்கள் சொல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரபியுல் மாதத்திலே பிறந்தார்கள். பிறந்ததும் ரபியுல் மாதம், இறந்ததும் ரபியுல் மாதம். ஹஜ்ர் அஸ்வதை பொறித்ததும் ரபியுல் மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நோட்பார்கள். நான் பிறந்ததற்கு நன்றியாக நான் நோன்பு நோக்கின்றேன். ஆனால் நாம் திங்கட்கிழமை, அதாவது திங்கட்கிழமை அன்றிருந்தால் நாம் திங்கள் ஆரம்பிப்போம். அதனால் திங்கட்கிழமை பிறந்த உடனே பிறக்கும் போதே சாப்பாடு ஆரம்பிக்கின்றான். அதனால்தான் திங்கட்கிழமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்தவுடன் முதலாக பேசிய பேச்சு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலாக பேசிய வார்த்தை. தொட்டில் குழந்தைகள் 10 பேர்களுக்கு பேசியது. முதலாவது நபீனா இப்ராஹிம் அவர்கள் தொட்டில் குழந்தை பேசுகின்ற பொழுது 4வது கலிமா பேசினார்கள். நபீனா ஈசா அவர்கள் இன்னி அப்துல்லா என்பதாக பேசினார்கள். 3வது யஹ்யா அவர்கள் ஈசாவை பரிசுத்தப்படுவதற்காக அந்த யஹ்யா பேசினார்கள். ஜுரைஜ், இந்த ஜுரைஜ் என்பவர் யார்? அதாவது தாயாருக்கு மிகவும் கட்டுப்பட்டு நடத்தக்கூடியவர். அந்த நேரத்திலே தாயார் கூப்பிட்டவுடன் அந்த ஜுரைஜ் தாயார் கூப்பிட்டவர் அவர் வெளியில் வரவில்லை. உன்னை தாயார் பதுவா செய்கின்றார், என்னுடைய பிள்ளை ஒரு கெட்ட பேர் எடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதாக அந்த அந்த தாயார் துவா செய்கின்றார். காலம் மாறுகின்றது. ஜுரைஜ் அவர்கள் மிகப்பெரிய இபாதத். அந்த நேரத்திலே அங்குள்ள ஒரு பெண்மணி இவரை தன் வசம் இருந்து தவறாக இழக்கின்றார். ஆனால் அதன் மூலமாக ஒரு பிள்ளை வருகின்றார். அதன் காரணம் ஜுரைஜ் இல்லை. ஆனால் வெளியுள்ளவர்கள் எல்லாம் இந்த குழந்தைக்கு தகப்பன் ஜுரைஜ் தான். உடனே அந்த அந்த குழந்தையிலே கந்தையை காந்தி உன்னுடைய பிள்ளை உன் தாய் யார், உன் தகப்பன் யார்? என்னுடைய தகப்பன் இன்னார் என்பதாக அந்த குழந்தை பேசியது. நபீனா யூசுப் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி தொட்டில் குழந்தை பேசியது. அஸ்ஹாபுல் உஹ்தூத் காப்பாற்றுவதற்காக வேண்டி தொட்டில் குழந்தை பேசியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யமாமா போருக்கு செல்கின்ற பொழுது அந்த ஒரு குழந்தை அழைத்து நான் யார், அன்னக ரசூலுல்லாஹ் என்பது அந்த குழந்தை பேசியது. இப்படி நாம் அந்த அதை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே புனிதமான காபத்துல்லாஹ்வுக்கு செல்லப்படுகின்றது. அங்கே கிறிஸ்துவ பாதிரி அப்துல் முத்தலிப் மரியாதை செய்கின்றார். இந்த குழந்தை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் வாழும், பாதுகாப்பாக வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஏவா சந்தோஷம். ஆனால் ஷைத்தான் இப்லீஸ் ஓலமிட்டு அழுது கொண்டிருக்கின்றான் 4 முறை. ஒன்று, அல்லாஹ் இப்லீஸை சபித்த நேரம், அந்த நேரத்தில் இப்லீஸ் சப்தமிட்டு ஓலமிட்டு அழுகின்றான். இது ஒன்று. 2வது, வானம் பூமி இறக்கியவுடன் இப்லீஸ் சப்தமிட்டு ஓடுகின்றான். 3வது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்தவுடன் ஓலமிட்டு அழுகின்றான். 4வதாக சூரத்துல் ஃபாத்திஹா திறக்கப்பட்ட நாள், அந்த நேரத்திலும் ஷைத்தான் இப்லீஸ் ஓடுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள் 10 பேர்கள். முதலாவது ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். 2வது லஹபுடைய அடிமை சொஹைபா என்ற பெண்மணி இடத்திலே சொஹைபா அவர்கள் பால் கொடுத்தார்கள். 3வது பனு சாயித் கபீலாவைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பால் கொடுத்தார்கள். 4வதாக ஹுவைலா பின்த் முந்தீர் என்ற பெண்மணி பால் கொடுத்தார்கள். 5வதாக ஐமான் என்ற பெண்மணி. 6வதாக பனு அஸ்லம் கபீலாவைச் சேர்ந்த மூன்று அக்கா தங்கைகள்.
அவர்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆனால் அந்த பிள்ளை அந்த பெண்ணிடத்திலே பால் சுரக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய மடுவிலே வாய் வைத்தார்கள், பால் சுரக்கின்றது. 9வதாக உம்மு ஃபர்வா என்ற பெண்மணியில் பால் கொடுத்தார்கள். இறுதியாக ஹலீமத்து சாதியா என்ற பெண்மணியில் பால் கொடுத்தார்கள் என்பதாக ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் ரஹமத்தாக நான் அனுப்பியிருக்கேன் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமலை பெருகால் இருக்கின்றார். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஒரு நம்மள மாதிரி பிறப்பு இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதத்திலே நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை பாட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வரலாறுகளை எல்லாம் தெரிய வேண்டும். ஆக அவையோட பாக்கியத்தை நம் அனைத்து தந்தல் புரிவானாக. மேலும் இங்கு நம்மை கொண்டு கொண்டே போல் நாளை சூன பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் அவர்கள் கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கூடிய பாக்கியத்தை நம் அனைத்து தந்தல் புரிவானாக என்று கூறி என் வார்த்தையும் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.